அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அறுப்பு காலம் என்றாலே அது எப்போ வரணும், யாருக்கு வரணும், யார் விதைச்சாங்களோ விதைத்தாத்தான் அறுப்பு காலத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த நாளிலே நமக்கு, அதாவது யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம். யூதா என்றாலே துதி. ஆண்டவரை, ஆண்டவருடைய நாமத்தை நம்பி விசுவாசித்து அந்த நாமத்தை துதிக்கிற, ஆராதிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அறுப்பு காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியான காலம். விதைக்கிற போதுதான் அழுது கொண்டே விதைப்பாங்க, கஷ்டத்தோடு விதைப்பாங்க. அதுக்கு நிறைய வேலைகள் உண்டு. அறுப்பு காலம்ங்கிற ஒரு மகிழ்ச்சியான காலம், காத்திருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அறுப்பை பார்க்கும்போது அந்த விவசாயிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் காலம், உங்கள் நேரங்களில் எத்தனையோ ஆண்டுகள் அல்லது எத்தனையோ மாதங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதே போல் ஆண்டவரை நல்லா துதித்து ஆராதிச்சிருப்பீங்க. எத்தனையோ பேத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பீங்க. எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை எல்லாம் ஏழை எளியவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க. இது அத்தனையும் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வச்சு என்ன செய்வார்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னு சொன்னார்ல, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னு சொன்னார்ல. அப்படின்னா நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதைக்கு கம்பீரமாய் அறுக்கிற ஒரு காலம்தான் இந்த காலம். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே அன்று என்று சொல்லி எத்தனையோ நேரங்களில் வெளியில் உங்கள் தலையை காட்டாமல் அறைக்குள்ளே அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணது, மனுஷர் முகம் பார்க்காம ஆண்டவரே என்று காத்திருந்தீங்கள்ல, எத்தனையோ விதமான விஷயங்களில் நீங்கள் சார்ந்திருக்கிற சபைக்காக ஓடி உழைத்திருப்பீர்கள். எத்தனையோ பேருக்கு ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்லியிருப்பீங்க. இப்படி பல விதமான காரியங்களில் நீங்கள் செஞ்சது எல்லாமே விதைச்சது என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் விதைத்த ஒவ்வொன்றுக்கும் எப்போ பலன் கிடைக்கும், எப்போ என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று கேள்வியோடு இருந்தீங்கள்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஜெபம் பண்ணின என் மகனே, என் மகளே, யூதாவே, உனக்கு நான் ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து வச்சிருக்கேங்கிறார். ஆகவே அந்த அறுப்பு காலத்தில் நீங்கள் திரளான அறுவடையை அறுப்பீர்கள், களஞ்சியங்களில் சேர்ப்பீர்கள். அது உங்களுக்கு பல வருஷங்களுக்கு, பல நாட்களுக்கும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அன்புக்குரியவர்களே, எந்த விதத்திலும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்ற விசுவாசத்தோடு இருங்கள். நீங்கள் துதிச்சு ஆராதிச்சது, ஆண்டவருக்காக உழைச்சது எல்லாவற்றுக்கும் பலன் நிச்சயமாக அவர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அது நிச்சயமாக கைகூடி வரும். சோர்ந்து போகாதீர்கள். நான் உண்மையாக இருந்தேன், நான் உத்தமமாக இருந்தேன், நான் அலுவலகத்தில் நான் அர்ப்பணித்து வேலை செஞ்சேன், ஆனால் அதுக்கு உண்டான பதிலை காணோம், ரிவார்டு இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறக்கலையே. நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்காக வேலை செய்யலை, குறிப்பிட்ட அரசாங்கத்துக்காக வேலை செய்யலை, நீங்கள் ஆண்டவருக்காகத்தான் அங்கேயும் வேலை செஞ்சுருக்கீங்க. பரலோக கவர்மெண்ட் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் தான் சொல்லுது, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே இந்த நல்ல செய்தியை கேட்ட நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்களுக்கான அறுப்பை அறுத்து மகிழ்ச்சியோடு நீங்கள் அனுபவியுங்கள், கொண்டாடுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நல்ல பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்பின் நிமித்தமாக எங்கள் வேண்டுதலுக்கும் எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல பதில் கொடுக்கிற ஒரு காலம், ஆம், அறுப்பு காலத்தை எங்களுக்கு நியமித்து வச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே அறுக்கிறாங்க, ஆண்டவரே விதைக்கிறாங்க, ஆனால் அறுப்பை அவங்களால பார்க்க முடியல. ஆனால் எங்களுக்கு கர்த்தர் அறுப்பு காலத்தை நியமித்து வச்சிருக்கிறீங்க. அதை எங்களை ஆண்டவரே பார்க்க வைக்கிறீங்க, பலனை அனுபவிக்க வைக்கிறீங்கப்பா. அதன் மூலமாக நாங்கள் பழுகி பெருக போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.